அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சய நல்ல நாளாக மாற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பொறுத்தவரை 2வது முறை பார்த்தீங்கன்னா பொருள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த பொருளால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 12 ராசிகளில் சிம்ம ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டமாக இது அமைய போகுது. இந்த நேரத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் என்ன செய்யணும்? மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரிங்க, தொழில் ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க காங்கேயத்துக்கு அருகே சிவன்மலை அமைந்திருக்குங்க. இங்கு தான் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய ஆலயம்னு சொல்லலாம். இங்கு தோரட்டி மரம் தலை விருட்சமாக இருக்குது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட பெருமையான ஒரு தலம் தாங்க இது. 14 சித்தர்களை ஒருவராக இருந்த சிவபாக்கியர் இந்த மலையில தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டாரு. அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலைன்னு பெயர் வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு மலை பார்த்தீங்கன்னா சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னும், இது பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு, வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமானோ வள்ளியோடு இங்கு குடிக்கொண்ட தலமாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல காட்சியளிப்பாரு. சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல நீங்க 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு கோவில்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே பக்தர்கள் கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கோருவதோ, அந்த பெட்டியிலேயே பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதோ பல ஆண்டுகளாக கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த கோவிலில். இன்னொரு பக்தருடைய கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குங்க. மற்ற திருத்தலங்கள் போல் இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். மற்ற திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு. ஆனால் இங்கு முருகனுக்கே முதல் வழிபாடு நடத்தப்படுது. இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னதாகவே இங்கு உத்தரவு பொருட்களை பக்தர் கனவுல தோன்றுவாரா முருகப்பெருமான். இப்படி கனவுல வரக்கூடிய பக்தர்கள் நேராக இந்த கோவிலுக்கு அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்வாங்க. அவங்க சொல்வது உண்மையான தெரிஞ்சுக்க பூசாரிகளும் பூ போட்டு பார்ப்பாங்க. உத்தரவு கிடைத்தால் மட்டுமே பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜையும் செய்யப்படுங்க. அந்த வகையில் கடைசியாக மார்ச் மாதம் 10ஆம் தேதியன்று மஞ்சள் பிள்ளையாரும் வெற்றிலை பாக்கு அருகம்போல் எலுமிச்சை பலனை வைத்து வழிபட உத்தரவு ஆணுச்சு. ஆனால் அது முதல் அந்த பொருளை மீண்டும் 40 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. இதுவரை கடல் தண்ணீர், வைக்கோல், மண், மஞ்சள், துப்பாக்கின்னு ஏற்கலப்பை, தங்கம், பூமாலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜையும் செய்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தாங்க தற்போது பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய புரவி பாளையத்தை சேர்ந்த கதிர்வேல் என்ற பக்தருடைய விவசாயியின் கனவுல தோன்றி மண் களையத்துல தீர்த்தத்தையும் மண்ணும் ஏற்கலப்பையும் பிரம்பும் வைக்க உத்தரவு வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா கோயில தற்போது பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில இந்த பொருள் தாங்க வைத்திருக்காங்க. இந்த ஏற்கலப்பை பார்த்திங்கன்னா விவசாயமும் உழவு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதால் வருங்காலங்களில் நாட்டில் விவசாயம் செழிக்கும், இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களை பெரிய மாற்றம் ஏற்படுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் மண்கடையத்தில் தீர்த்தம் வச்சுருக்காங்க. தீர்த்தம்னா நீருன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்வதற்கு நீர் ரொம்ப முக்கியமானுங்க. அதனால் இந்த ஆண்டு மழைப்பொழிவு சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதனால் நீர்நிலைகள் நிரம்பும் என்பதற்கு அடையாளமாகவும் முன்னதாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் இதில் வைத்துள்ள பொருளால் நல்ல விஷயங்கள் பல நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளாலோ தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பாலும் சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரம் பொறுத்தவரை சிம்மராசி நண்பர்களுக்கு பணவரத்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை போல இருக்கும்.
எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கான வெற்றியை தருங்க. அதே வேளையில் ராசியில் செவ்வாய் இந்த நேரத்தில் பார்ப்பதால் மற்றவங்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவங்க தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் இனி குறையும். எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லது. பிள்ளைகளோடு அன்போடு பேசுவது நன்மையை தரும். அக்கம் பக்கத்தினரோடு நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி இனி நீங்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு நீங்கள் அதன்படி நடப்பது தான் நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள்லாம் தள்ளி போகலாம். இல்லைன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் விலக முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி மனதார வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிணக்க நிலை மாறுங்க. முன்கோபமோ பிடிவாதமோ நீங்க குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகம் துளிர்ந்துவிடும். வரவுக்கு மேலே செலவு இருந்த நிலையும் மெல்ல மெல்ல இனி மாறும். குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளை சத்தம் போடுவதை குறைப்பது நல்லது. பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலித்தாங்க. தாய் வழி உறவினர்களோடு உறவு இனிப்பளிக்கும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலையின் கவனமாக இருங்க. சக ஊழியர்களிடம் பேசும்போது கவனமோடு வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம். தொழில் செய்யும் இடத்துல தரக்கம் கூடாது. மேலதிகாரிகள் பழு கொடுக்கலாம். எதையும் செய்யும் திறமை இந்த நேரத்தில் உங்களிடம் இருப்பதை பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. பாராட்டுகளும் பரிசுகளும் இனி குவையும். கலைத்துறையினருக்கு ரொம்பவே அனுகூலமான காலம் இது. வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. புத்தி சாதுரியத்தோடு கையாண்டிங்கன்னா லாபமான காலமாக அமையக்கூடும். அரசியல்வாதிகளுக்கும் இனிமையான செய்திகள் தேடி வருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். அதே போல் வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்படும்படி நடந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. தந்தையாரோடு தார்க்கம் கூடவே கூடாது. நண்பர்களிடம் மீது கோபம் கொள்வதை தவிர்த்திடுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் மிகுந்த நிதானமாகவே எந்த காரியத்தையும் செய்ய வேண்டுங்க. வார்த்தைகளை மட்டும் ரொம்பவே நிதானமாக இருங்க. தேவையில்லாத இடங்களில் நீங்கள் கருத்து சொல்வதை தவிர்த்திடுங்க. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வீண் குழப்பமோ காரிய தடை ஏற்பட்டு நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது. பிள்ளைகளை அனுசரித்து செல்லுங்க. மேலும் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா திடீர் வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பொறுமை தாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்திடும். மேலும் உங்களை பார்த்திங்கன்னா வேணும்னே சண்டைக்கு இழுப்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் எதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. எதிர்த்து செயல்பட்டவங்க இனி விலகி செல்வாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா உண்டாகும். பொருளாதார நிலை இனி உயருங்க. அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டரும் உங்கள் கைக்கு வரும். பண வரத்து திருப்தியை தரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற நல்ல பலன் உண்டு. மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்களும் தானாகவே அடங்கிடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண காரியங்களில் சாதகமான போக்கு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டுங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த நேரம் பொறுத்தவரை நவகிரகத்தில்
சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதோ எல்லாம் நன்மையாக ஏற்படுத்தி தரும். மேலும் சந்திராஷ்டம தினங்களாக 13, 14 அமைந்திருக்கு. மேலும் அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு 1, 2, 28, 29, 30ஆம் தேதி அமையிருக்குங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு சிவன்மணி அருளால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திர